கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, நல்ல வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த பகல் வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, தெய்வமே நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளட்டும் என்று செபிக்கிறேன். எல்லா எதிர்மறையான காரியங்களும் விலகட்டும் என்று செபிக்கிறேன். எல்லா விதமான சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், தூக்க மயக்கத்தின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள், வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகளை கெடுக்கிற எல்லா தாறுமாறின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லையை விட்டு வெளியேறுவதாக. ராஜா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக, உடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக என்று வேண்டுகிறோம். எங்கள் அனைவரையும் உடைய பாதத்தில் படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம், ஆண்டவர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நல்லா சொன்னீங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லாதவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமாம், பைபிள் வச்சிருக்கவங்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் நான் ஒரே முறை தான் வசனத்தை சொல்லுவேன், எடுத்துக்கோங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. ஆமா, பைபிளில் வச்சுட்டு என்னை மட்டும் பாருங்க பார்ப்போம். சில நேரத்தில் இந்த சர்ச்சில் எல்லாம் என்னை பாருங்க, நாங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னு நீங்கள் பைபிளை திறந்துட்டு நோட் எடுத்து வச்சுக்கின்னு பேனா எடுத்து வச்சுக்கிறீங்களா? அங்கிருந்து இங்கிருந்து அங்கே பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, நாங்கள் என்னவோ தூக்கு தண்டனை கைதி மாதிரி, நீங்கள் என்னவோ நியாயாதிபதிகள் மாதிரி அப்படியே முகத்தை சீரியஸாக வச்சுக்கின்னு, இவனுக்கு என்ன தண்டனை தரலாம்? ஆயுள் தண்டனை தரலாமா? மரண தண்டனை தரலாமா? 6 மாதம் சிறை தண்டனை தரலாமா? ஒன்றும் வேணாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமாம், எழுத வேண்டியது எழுதுங்க, நான் அதை வேணான்னு சொல்ல, அதுக்கே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமாம், வர பிரசங்கமெல்லாம் அப்படியே உள்ள போத. புரியுதா நான் பேசுறது? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. கர்த்தர் உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமாம், சரி. இப்போ கவனிங்க பார்ப்போம். சில பேர் அப்படியே திறந்து வச்சுன்னு பேனை எடுத்து வச்சாலே ஐயோ நம்ம அவள் தான் போலக்குதுன்ற மாதிரியே தெரியுது. ஆமாம், கொஞ்சம் அந்த பதவியெல்லாம் கொஞ்சம் விலகிட்டு கொஞ்சம் வசனத்துக்கு நேரம் நம்ம வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். சூரியன் அஸ்தமித்த போது ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்துட்டான். படுத்துட்ட உடனே ஆண்டவர் வந்து பேசுறார். ஒரு ஏணி, அவன் தலையிலிருந்து வானத்துக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஏணி இருக்கு. ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதையும் பார்க்கிறான். ஏணிக்கு மேல உச்சியில ஆண்டவர் நின்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் தருவேன். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். நீ போகிற எல்லா இடங்களிலேயே நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு சுதந்தரிக்கக்கூடிய ஆண்டாய் மாற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் முடிஞ்ச அளவுக்கு நேரம் இருக்கிறதுக்குள்ள 3 காரியத்தை சொல்லிட்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். யாக்கோப்பை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்.
தெரியும். ஏதாவது நான் பேசுறது புரிஞ்சுதுன்னா தலைகளை ஆட்டணும். ஆமா, அப்பதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படியே பயங்கர சீரியஸா ஓவர் பரிசுத்த உடம்புக்கு ஆகாது. ஆமா, நீங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் பரவாயில்ல, பிரசங்கத்தை ஜனங்க கேட்கறாங்கன்னு எங்களுக்கு ஒரு உயிர் பிக்கும், இல்லாட்டி எங்க உயிர் அடக்கம் பண்ணப்படும். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா, ஏதாவது ஒன்று புரிஞ்சா தலைகளை ஆட்டணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா, யாக்கோப்பை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவனை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு நேரம் வரேன். யாக்கோப்பு நம்மள மாதிரி கிடையாது. நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்து 2.5 வயசு 3 வயசு ஆன உடனே சண்டை போட ஆரம்பிப்போம். யாருக்கிட்ட சண்டை போடுவோம்? நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிட்ட தான் சண்டை போடுவோம். பாருங்க, இது 2.5 வயசு, அது 7 வயசு இருக்கும். நோட்டை புடுங்கும், பேனாவை புடுங்கும், எரசரை புடுங்கும், எல்லாத்தையும் புடுங்கி கத்தி கூப்பாடு போடும். இது தட்டுற சாப்பிட்ற தட்டு விட்டுட்டு அது தட்டை தான். யார் தட்டுமே புடுங்காத மாதிரி உட்காந்துங்கிறீங்க. இப்ப நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே அந்த சண்டை எப்போ ஆரம்பிக்கும்? 2.5 வயசு 3 வயசு ஆன உடனே தான் ஆரம்பிக்கும். அடிக்கணும்னு வரும்போது ஒன்று சிரிச்சே கவுத்துரும். இந்த கடைசியா பிறந்ததெல்லாம் வில்லங்கம் பார்த்திருக்கல. ஒன்று சிரிச்சே கவுத்துரும், அப்படி இல்லாட்டி அழுதே கவுத்துரும். ஐயோ, கன்னியாஸ்திரி மாதிரியே உட்காந்துருக்கீங்க பாரு, அதுக்காக சொல்ல வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒன்று நடிச்சு பாருங்க, ஏதாவது நமக்கு தேவையானது அந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்து நம்மளை கவுத்துரும். பார்த்திருக்கல. குழந்தைங்களே இல்லை, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வாண்டு கடைசியாக பிறந்ததெல்லாம். இவன் பாருங்க, நம்ம எல்லாம் பிறந்து 2.5 வயசு 3 வயசு ஆனோடனே தான் சண்டை போடும். ஆனால் யாக்கோப்பு அம்மா வயிற்றில் இருக்கும் போதே சண்டை. பாருங்க, ரெபேக்கா நேராக போய் தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறான், ஒரே கலவரமாக இருக்குது என்னன்னு. அவன் தீர்க்கதரிசி சொல்கிறான், இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? பெருசு பேக்கு போல இருக்குது, சின்னது விவரம் போல இருக்கு அப்படின்னு யார் தீர்மானம் பண்ணிட்டா? ரெபேக்கா. குடும்பம் கட்டுறதுக்கு இப்பெல்லாம் பிசாசே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஒரு பிள்ளையை தூக்கி மேலே வச்சுக்கிறது, ஒரு பிள்ளையை தூக்கி மிதிக்கிறது. ஐயோ சோத்திரம். வளர்ந்தது அப்படி தாங்குது, அந்நிய பாஷை பேசுறது அப்படி தாங்குது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமா, அப்படியே ஒரு பையனை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி வச்சுன்னு கரகாட்டம் ஆடுறது, இன்னொரு பையனை போட்டு மிதிக்கிறது. அந்த பையன் இருதயத்தில், அந்த மக இருதயத்தில் வன்மத்தை விதைக்கிறது பிசாசே கிடையாது. ஆமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவனை மட்டும் தூக்கி 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 கொஞ்சம் தான் என்ன ஆகிறது? இந்த ரெபேக்காலின் ஆவி இங்கேயும் உலாவுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்ப சண்டை போட்டனா, வயிற்றுல இருக்கும்போது சண்டை போட்டானா, பிறக்கும் போதே அண்ணனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு பிறந்தானா. என்ன அர்த்தம்? இல்லை, உன் சாவு என் கையில் அடங்குறான். இதை வச்சா 13 வயசுயா என்ன தெரியும் சொத்தை பற்றி, விவரத்தை பற்றி? 13 வயசுல கூழை காமிச்சு அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாக்கத்தை கையெழுத்து வாங்கிட்டான். இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். ஆமாம், 13 வயசில் அண்ணனுடைய சொத்தை கையெழுத்து வாங்கிட்டு கூழை கொடுத்தாம்ப. நம்ம எல்லாம் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு போதை ஏறிட்டு பிரியாணியை காமிச்சிட்டு கையெழுத்து வாங்குறோம். அல்லேலூயா. ஆனால் அவன் பாருங்க, கூழ் கொடுக்கவே இல்லை, அப்படியே காட்டிகிட்டே வாங்கினான் பாரு கையெழுத்தை. 13 வயசில் வாங்கிட்டானா பாருங்க. அப்பா சொல்கிறான், அந்த அப்பா சரியாகவே சாப்பாடு போடல போலுக்குது. இந்த அம்மனி ரெபேக்கா அவங்க அப்பா மூத்தவனை கூப்பிட்டு சொல்கிறான், டேய் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி ஏதாவது நல்லா சமைச்சு ருசியா, என் நாக்குக்கு ருசியா சமைச்சு கொண்டு அப்படிங்கிறான். அப்படின்னா ரெபேக்கால் என்ன பண்ணிடுது? ஐயோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். நான் பைபிளில் இல்லாததை பேசுகிற மாதிரி என்னைய பார்க்குறீங்க பாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். புருஷனுக்கு சோறே போடுறதில்ல, ஒரு நல்லாவே சமைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படியே சமைச்சாலும் கத்துறது, மனுஷன் திங்குவான். எங்க தலையெழுத்துன்னு தின்னுங்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒரு சமயம் அதே பருப்பு தான், அதே சாப்பாடு தான், அதே மிளகாத்தூள் தான், எல்லாம் தான். அதை நல்லத்தான் செஞ்சான. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்படி பண்ணிட்டு எல்லாம் ஏடா குடம் பண்ணிட்டு நல்ல சாப்பாடு போடல போல இருக்கு. ஈசாக்கு சொல்றான், எனக்கு வயசாகி போச்சு, சாகிற மாதிரி இருக்கிறேன், நீ போய் வேட்டையாடி ஒரு நல்ல சாப்பாடா சமைச்சு கொண்டு வா அப்படிங்கிறான். பாருங்க, இதை தூரத்திலிருந்து ரெபேக்கால் உத்து கேட்டுட்டான். உத்து கேட்டுட்டு பையனை கூப்பிட்டு சொல்றான், யாக்கோப்பு, டேய் ஒப்பன் சாப்பிட்டுட்டு பெரியவனை ஆசீர்வதிக்க போறானா, அதனால நீ போய் ஒரு ஆட்டை பிடிச்சி சமைச்சு கொண்டு வா, நான் உனக்கு ஒப்பனுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு தரேன். அந்த ஆளை எப்படி கவுக்கணும்னு யாருக்கு தெரியும்? சொல்லாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க. இப்போ அந்த ஆளை கவுக்கணும்னு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ரெபேக்கா ஆட்டை பிடிச்சிட்டாரான்றான். இவன் சொல்கிறான், இவன் திருட தெரிஞ்சாலும் பதங்க தெரிஞ்சவன். இவன் சொல்கிறான், ஐயோ அம்மா அப்பா ஆசீர்வதிப்பதற்கு பதில் சமைச்சிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் சொல்கிறா, மேக்கப்பு நான் போடுறேங்கிறா. யாரு?
நல்லா பேசுங்கப்பா. ஆமா, ரெபேக்கால் மேக்கப் நான் போடுறேங்கிறான் பாருங்க. அதே பர்ஃப்யூம், அதே ட்ரெஸ், அதே மேக்கப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு யாக்கோப்பு சாப்பாடை ஈசாக்கு கிட்ட கொண்டு போறான். ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, வயசாகி போச்சு, பார்வை இல்லை. பாருங்க, கொண்டு போனோடனே நீ யாருப்பா அப்படிங்கிறான். நான் ஈசாக்கு அப்படிங்கிறான். எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு கிடைச்சது? நல்லா சொன்னான் பாரியா, உமது தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. பண்ணதெல்லாம் அம்மா சூனியக்காரி. ஆமா, யார் அனுகிரகம் பண்ணதான்? தேவன் அனுகிரகம் பண்ணாராம். பாருங்க, என்னத்தான் தகப்பன் கண்ணு தெரியாதாலும் அவன் அப்பனாச்சே. என்னதான் கண்ணு தெரியாத குருடனா இருந்தாலும் அப்பாவாச்சே. கொஞ்சம் கொஞ்சம் உணர்வு இருக்காது. அவன் கேட்குறான், கிட்ட வா, உன் வயல்வெளியின் வாசனையை நான் முகந்து பார்க்க போறேங்கிறான். இவன் கிட்ட போய் பார்த்தா, ஏன்னா அதே பர்ஃப்யூம் இல்லை, சென்ட் அதே சென்ட்டு தானே. அல்லேலூயா. அதே ஈசாக்கு ட்ரெஸ், கை கால் எல்லாம் மேக்கப்லாம் பயங்கரமாக போட்டுட்டா, இல்லை எல்லாத்தையும் பண்ணிட்டா. மோந்து பார்த்தா அப்படிதான் இருக்கு, கை கால் தடவி பார்த்தா அப்படிதான் இருக்கு. பாவம், கண் தெரியல, பசி கொடுமை. என்ன செய்ய? சத்தமோ யாக்கோப்பின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். வேற வழியே இல்லை. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிட்டான். அனுப்பி முடிச்சுட்டு இப்போ யார் வரா? ஈசாக்கு வாரா, சாரி ஏசா வாரா. ஏசா வந்து அப்பாங்கிறான். டே, இதுக்கு முன்னாடி வந்தவன் யாரான்னு தலைமையில கையை வச்சுட்டான். சொல்றான், என்ன ஆசீர்வாதிங்கப்பா. மொத்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேன். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். இந்த வன சஞ்சாரி மாதிரி, ஊதாரி மாதிரி, உத்தரவாதம் இல்லாம திரிஞ்சோம்னா ஆண்டவரே வாசல் அடைச்சிருவார். நான் பேசுறது புரியுதா? ஊதாரி மாதிரி, உத்தரவாதம் இல்லாமல், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல், வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகாமல், ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த பிஸ்னஸை கட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் கட்டி எழுப்பாமல், குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் கட்டி எழுப்பாமல், வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் போகாமல் ஊதார மாதிரி சுற்றிட்டு, இப்போ இந்த சில பிரசங்கர் வந்திருக்கிறான் பார், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். அந்த வசனத்தை எடுத்து முன்னாடி பின்னாடி ஒட்டிக்கின்னு போ. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நீ வேலைக்கெல்லாம் போகாத, ஒரு காரியத்தை செய்யாத, எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் சின்னதை கொடுத்தாலும் பெருசை கொடுத்தாலும் நம்முடைய உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உண்மை இல்லவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதேரா. நீ எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த கோத்திரமோ, நீ உண்மையா நடந்து பா. உன்னை படைத்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதரா. இந்த வருஷத்திலிருந்து வேலையில ஒரு ஞானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் ஒரு ஞானம் உண்டாகட்டும், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு ஞானம் உண்டாகட்டும், செய்யற ஊழியத்தில் ஒரு ஞானம் உண்டாகட்டும். கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல புத்தியா, ஞானமா, விவரமா நட. நாளுக்கு நாள் கர்த்தர் உன்னை செல்வ சீமானாய் மாற்றுவார். ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். எவங்கிட்டையும் கர்த்தர் கையேந்த விடமாட்டார். ஆமென். அல்லேலூயா. ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏசா மாதிரி இருக்கக்கூடாது. 13 வயசுல அவன் கூழு காமிச்சு சேஷ்ட புத்தகத்தை கட்ட சைன் பண்ணிட்டான். அவன் சொல்றான், நான் இருந்து என்ன பண்ண போறேன், நான் தான் சாக போறேன்னு. தரிசனமே இதுதான். நான் இருந்து என்ன பண்ண போறேன். அன்னைக்கு வித்துட்டானா, இன்னைக்கு வித்துட்டான். தலைமையில கையை வச்சுட்டு ஓன்னு அழுகுறான். அப்புறமா சொல்றான் அப்பா கிட்ட, அப்பவே என் சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான், இப்போ என் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். எல்லாம் கவனி. பைபிள் ஒரு சிலரை மட்டும்தான் கேவலமா பேசுது. அப்பேற்பட்ட கேவலமாய் பேசக்கூடிய ஒருத்தன் இந்த ஏசா. பாருங்க, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட ஏசாவை போல ஒருவனும் இராதேயுங்கள். நிறைய நேரத்தில் கடந்த வருஷங்களில் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நம்பி கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம். பாருங்க, வேலையை இழந்து போயிருக்கலாம், பொசிஷன் இழந்து போயிருக்கலாம், ஊழியத்தை இழந்து போயிருக்கலாம், ஆத்மா பாரத்தை இழந்து போயிருக்கலாம், தரிசனத்தை இழந்து போயிருக்கலாம், ஜபாவி இழந்து போயிருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் மீண்டும் ஆண்டவர் கிட்ட வருவோமே, நம்ம இழந்து போனவர்களை கர்த்தர் திரும்ப தந்து நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க உயர்த்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த உத்தரவாதத்தோடு ஆண்டவர் கிட்ட வா. ஏசாவை பத்தி பைபிள் கேவலமா பேசுது. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன சீர்கெட்ட ஏசா, பாவத்திற்காக, விபச்சாரத்திற்காக, வேசித்தனத்திற்காக, சாராயத்திற்காக, தவறான நண்பர்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக ஒருபோதும் கிருபையை இழந்து போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சபையை இழந்து போயிடக்கூடாது, நல்ல நண்பர்களை இழக்கக்கூடாது, நல்ல குடும்ப உறவை இழக்கக்கூடாது, நல்ல போதக பிதாக்களை இழக்கக்கூடாது, நல்ல உறவுகளை இழக்கக்கூடாது. ஆமென், ஆமென். சில நேரத்தில் சில சொல்லுவோம் பார்த்தீங்களா, யாருமே சரியில்லைன்னு. முதல்ல உன்னை கொண்டு இருந்தா எல்லாம் சரியா இருப்பான். ஆமா, உடனே யாருமே சரியில்லை. இவர் வானத்திலிருந்து டைரக்டா வந்தாரு. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் இத்து போனவன் விளங்காதவன் சொல்ற வார்த்தை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், சில பேர் அதை விட இப்படி சொல்லுவான், எல்லா சர்ச்சும் ரொம்ப மோசம் பாஸ்டர், நீ தான் கட்ட ஒரு சர்ச்சு, நானும் வரேன்.
எல்லா சர்ச்சும் மோசம். ஏன்னா இவர் தானே பைபிள் எழுதி கொடுத்தவரு, பாஸ்டர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு இவர் தானே பைபிள் எழுதி கொடுத்தாரு. அதனால் எல்லா சர்ச்சும் மோசம். இந்த மாதிரி விளங்காதவன், இத்து போனவன், யூடியூப்பில் வரவன், கேடு கட்டவன் பேச்செல்லாம் கேட்காத. உன் சபையில் கர்த்தர் உனக்காக கொடுத்த உன் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேளு. தெய்வம் உனக்காக நிர்ணயம் பண்ண மெய்ப்பன். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். தீமையா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒருபோதும் உங்க சபையை அற்பமா எண்ணக்கூடாது, சபையினுடைய போதகர் அற்பமா எண்ணக்கூடாது, சத்திய வசனத்தை அற்பமா எண்ணக்கூடாது. நேற்று நான் திருமழிச்சில பேசினேன், எல்லாம் கவனிங்க பார்ப்போம். வசனத்தை அவமதிக்கிறவனுக்கு கேடு உண்டாகுமா? சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ற நேரத்தில் போனை தூக்கின்னு வெளியே போயிருது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் பாருங்க, அம்பானியோட பிஸ்னஸை நம்ம தான் தூக்கி நிறுத்த போறோம். அதனால போனை தூக்கின்னு போயிருது. இனி ஒருத்தரும் ஒரு காலமும் செய்யாது இருப்பீர்களாக. ஆமே. சர்ச்சுக்குன்னு வந்துட்டுமா, என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினால் நான் உன்னை கன ஈனப்படுத்திடுவேன். அதான் மோசமான வார்த்தை, கன ஈனப்படுத்திடுவேன். இயேசுவின் நாமத்தில் கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன். 1000 ஃபோன் வந்தாலும் சண்டே நேரத்தில் எடுக்காத. அப்படியே 4 முறை உங்கள் மேனேஜரே ஃபோன் பண்ணிட்டேன், எடுக்காது. அவன் அந்தாலும் புரிஞ்சுப்பான், இந்த பையன் சர்ச்சுக்கு போனால் ஃபோனை எடுக்க மாட்டான். அவன் நம்ம பக்கம் திரும்பணுமே தவிர நாம் அவன் பக்கம் திரும்பக்கூடாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமாம், அப்படி சிக்குன்னு சத்தம் வந்தால் எடுத்துன்னு போயிடுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கனவீனம் பண்ணாத தெய்வத்தை, தேவ வசனத்தை அசட்டை பண்ணாத, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபம் அருவருப்பானது. பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வரும்போது, தேவ மனிதர்கள் உங்களோடு பேசும்போது, அது பிரேயர் செல்லாக இருக்கலாம், குடும்ப ஜபமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஸ்பெஷல் கூட்டமாக இருக்கலாம், உபவாச ஜபமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பேசும்போது தேவ வார்த்தையை அசட்டை பண்ணிட்டினா இயேசுவின் நாமத்தில் நம்ம நல்லா இருக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபம் அருவருப்பானது. ஏன் சில நேரத்தில் நம்ம ஜபங்களுக்கு பதில் வரல? வேதத்தை கேட்கல, வசனத்தை கொடுக்கல. இன்னொரு வசனம் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தாய், அதனால நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளை அடிச்சா கூட ரொம்ப வலிக்காது, நம்ம பிள்ளைகளை அடிச்சா நமக்கு ரொம்ப வலிக்கும். ஏன் சில நேரத்தில் அடி கூட்டி கழிச்சுப்பா. வேதத்தை மறந்தா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை மறப்பா. இவெல்லாம் என்ன, இந்த மாதிரி ஆளெல்லாம் என்ன வெளியே போய் என்ன தெரியுமா சொல்லும்? இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்? உன்னை அன்னைக்கே போட்டு தள்ளாம இருந்தார, அதுக்கே நீ தேவ பாதத்தை அண்டி இருக்கணும். தப்பா ரைட்டா நான் பேசுறது? சொல்லுங்கப்பா. இயேசுவின் முடிவு சம்பூர்ணமா இருக்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தில் பட்சமா கேட்கிறேன், பிரசங்க நேரத்தில் போனை தூக்கின்னு போது. இன்னைக்கு சபைகளில் ஒரு பெரிய சாபக்கேடு. இதை விட கேவலம் என்ன தெரியுமா? மூத்த விசுவாசி தான் இதை பண்றது. மூத்த விசுவாசி தான் இதை பண்றது. அப்படியே போன் எடுத்துன்னு வேகமாக ஓடுறது. எனக்கு 5 அக்கா, எல்லாம் கவனி, 5 அக்கா. எந்த அக்கா பசங்களும் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் எந்த ப்ரோக்ராமும் வீட்டில் வைக்க மாட்டாங்க, கல்யாணம்லாம் வைக்கவே மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நீ வைக்க தந்த வை, நான் வரமாட்டேன். எனக்கு கசப்பு விரோதம்லாம் கிடையாது, எனக்கு இயேசு தான் முக்கியம். ஆமென். நான் சொல்லிட்டேனே, எந்த கல்யாணம் வெள்ளி சனி ஞாயிறு எந்த இடத்துல எந்த கல்யாணம், காது குத்து, வீடு டெடிக்கேஷன் எது வச்சாலும் நான் வரமாட்டேன். உன் மேலே எனக்கு கசப்பும் கிடையாது, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிருவேன், ஆனால் நான் வரமாட்டேன். ஆமாம், புரியுதா நான் பேசுறது? முதல்ல எல்லாரும் என்னை வில்லனாக தான் பார்த்தாங்க, இப்போ கதாநாயகனாக தான் பார்க்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்பயும் சரி, நான் போக மாட்டேன். ஒரு அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, நான் நாகர்கோவில் கன்வென்ஷனுக்கு போயிட்டேன். போலையே 6 மாதம் என் கூட பேசலை. அடுத்த 6 மாதம் எப்படி பேச்சு தானே ஆகணும். சோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ பார்த்தோம். இயேசு முக்கியமா அது முக்கியமா? முதல் இயேசு தான். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. ஆமாம். அதனால கஷ்டம்தான், சில வலிகள் தான், சில வேதனைகள் தான். அழைத்தவர் என்னை நம்பி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறான்னா நான் அந்த உத்தரவாதத்திற்கு பாத்திரவானா மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏசாவை போல இயேசுவின் நாமத்தினால சீர்கெட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இப்படி எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருந்தா, தெய்வத்தை அசட்டை பண்ணியிருந்தா, ஊழியக்காரர்கள் அசட்டை பண்ணியிருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணியிருந்தா, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டுப்போம். இந்த வருஷம் தொடக்கத்திலே, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, சில பலவீனத்தை என்னால் விட முடியல, சில காரியத்தை என்னால் பண்ண முடியல, என் ரத்தத்தில் ஊறி போச்சு, எனக்கு கிருபையை தாங்கப்பா அப்படின்னு கேளுங்களேன். ஆண்டவர் அந்த உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்த கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க பாப்போம், ஏசா கெட்டு போயிட்டானா? ஒரு ஆசீர்வாதம் இல்லாம அப்பாவை பார்த்து கெஞ்சுறான், எனக்காக ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கல. அவன் சொல்றான், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேன்.
வேற வழி இல்லாம ஏசா தீர்மானம் பண்ணிட்டான், அப்பன் சாகட்டும், உன்னை நான் கொல்லலை, என் பேர் என்ன கிடையாது, ஏசா கிடையாதுங்கிறான். ரெபேக்கால் கேட்டுட்டா. இந்த அமாம் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? பழைய அமாம் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது, இயேசுவின் ரத்தம் ஜெயம். பழைய அமாம் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்களேன். அந்த பொண்ணு சோப்பை மாற்றி போட்டுரும். ஒரு பொண்ணு இருந்ததுல, பரவாயில்ல, நீங்கள் தான் உண்மையை பேசுகிறீங்க. இயேசு வர வரைக்கும் அப்படியே உட்காந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த அமாம் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, அந்த பொண்ணு சோப்பை மாற்றி போட்டுரும். அந்த அம்மா வந்து பார்த்தா குழந்தை பாத்ரூமில் போயிட்டு இருக்கோம். ஐயோ சோப்பு மாற்றி போயிட்டா, சொறி வந்துடும், சரங்கு வந்துடும், கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, கேள்வி ஆகிடும். எங்கே சோப்பு மாற்றி போட்டது இல்லையா? யூடியூப்பில் போய் அமாம் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட், ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்னு பாரு, வரும். நாளைக்கு நான் கேள்வி கேட்பேன். அல்லேலூயா. இந்த சோப்பை மாற்றி போட்டதில் சொறி வந்துடும், சரங்கு வந்துடும், குழந்தை பிறக்காது, கல்யாணம் ஆகாது. ஐயோயோ, நிறைய அமாம் சோப்பு ஆடு தாங்க இருக்குது. ஆமாம், ஒன்றுமே இல்லைனாலும் பாரு. இந்த ரெபேக்கால் இப்படித்தான் ஈசாக்கு கிட்ட போய் சொல்கிறான், அவங்க 2 பேரை வெட்டிக்கின்னு ஏன் ஒரே நாளில் நான் 2 பேரும் இழந்து போனோம், என்ன பிளான் பண்ணிட்டா பார். சோத்திரமாண்டவரே, புரியுதா? ஒண்ணுமே புரியாத மாதிரியே கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவன் சொல்றா பாருங்களேன், 2 பேரும் ஒரே நேரத்தில் வெட்டிக்கின்னு எதுக்கு சாகணும்? ஒரே நேரத்தில் நான் 2 பேரும் எதுக்கு? பெரிய தரிசனம் தான் அம்மாவுக்கு, ரெபேக்காலுக்கு. 2 பேர் எதுக்கு ஒரே நாளில் இழக்கணும்? அதனால இவனை அங்கே அனுப்பிடுவோம் அப்படின்றா பாருங்க. யாக்கோப்பு கிட்ட வந்து சொல்லியிருப்பா, டேய் உங்கள் மாமா வீட்டுக்கு போடா அப்படின்னு இருப்பா. அவன் சொல்லியிருப்பான், மம்மி உங்களை விட்டுட்டு எப்படி போயிருப்பான்? முந்தானியே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தான்ல, ஆமாம், மம்மி உங்களை விட்டுட்டு எப்படி போயிருப்பான்? அவன் சொல்லியிருப்பா, டே உங்கள் மாமனுக்கு 2 பொண்ணுங்க செக்க செவேல் அழகா இருக்காள்கடா, அங்கே போங்கடான்னு இருப்பான். வேண்டாம் மம்மின்னு இருப்பான். என்னென்னமோ உசு பேத்தி ரணக்கலமாக மாற்றி அடுத்த நாள் காலையில் பழைய மூட்டை துணியெல்லாம் அழுக்கு மூட்டை கட்டி கையில் ஒரு கோல் கொடுத்து சொல்கிறா, டே மாமன் பொண்ணுங்க அவ்வளோ அழகா இருக்காளுங்க, நீ போடான்னு இருப்பா. தலைவருக்கு அப்படியே பூத்து இருக்கும், பூக்காத மாதிரியே பாருங்க. ஆனா இந்த சர்ச்சில் மாதிரி நடிகருங்க வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி டைரக்டா காப்ரியல் மீகாவேல் பக்கத்துல இருந்து வந்த மாதிரியே உட்காருவோம் பாரு, புரியுதா? இப்பதான் காப்ரியல் மீகாவேலை விட்டு இறங்கி வந்து உட்கார்ற மாதிரி அந்த பரிசுத்தம் கொலையாது பாரு, அப்படி நிறைவா இருக்கும் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ கவனிங்க பார்ப்போம். அவ்வளோதான், பொண்ணுன்னொன்னே ஐயா மயங்கிட்டார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எல்லாம் போகிறான். போகும்போது நல்லா தான் இருந்தது. போக 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 இவனுக்கு பாதை காட்டினவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்ததான். இவனுக்கு வெளிச்சம் தந்தவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. பாதை காட்டினவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. இவனுக்கு ஊன்றுகோலா இருந்தவைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போயிற்று. அப்படியே இருள் கவ்வ ஆரம்பிக்குது. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா கோயிலில் கொடுமை நின்று கூத்து அடிச்சாமா. அந்த மாதிரி போன இடத்துக்கு பேரு லூசு. ஐயோ சத்தமா சொல்லுங்கப்பா, அந்த இடத்துக்கு பேரே என்னது? லூசு. இவன் ஆடு மேய்க்கிறவன். எத்தனை மிருகம் வரும்னு தெரிஞ்சிருக்கும். பயம் வந்துடுச்சு, வெளிச்சம் கிடையாது, எல்லா கதவும் அடைக்கப்பட்டுடுச்சு, எல்லா ஊன்றுகோலும் பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. அனாத மாதிரி நிக்கிறா, கையில ஒரு அழுக்கு முட்டை, ஒரே ஒரு கோல், யாருமே பக்கத்துல இல்ல. என்னென்னமோ பண்ணி சொத்தை சேர்த்தான், என்னென்னமோ பண்ணி செஞ்சான். அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா பண்ணான். ஆனா இன்னைக்கு அனாதையா நிக்கிறான். இந்த ரவுடின்னு சொல்றாங்களே, 10 பேர் இருந்தா தான் ரவுடி, தனியா மாத்தினா எல்லாம் தொடரடிக்குதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தனியா மாட்டிட்டான். அம்மா பக்கத்துல இல்லை, அப்பா பக்கத்துல இல்லை, வேலைக்காரன் பக்கத்துல இல்லை, ஆடு மாடு பக்கத்துல இல்லை. அப்படியே காரிருள் அப்படியே சூழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மனுஷனும் இருளி நாட்களின் ஊடாக கடந்து போய் தாகணும். சில நேரத்தில் பாருங்க, இப்போ நான் மட்டும் யாக்கோப்பா இருந்தா அப்படி நினைச்சிருப்பேன். ஐயோ அண்ணனை ஏமாத்திட்டுமே, கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்திட்டுமே, அம்மா பேச்சை கேட்டு நிறைய தப்பு பண்ணிட்டுமே, செத்துருவோமோ, வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இனி எழும்ப முடியாதோ, மிருகம் வந்து கொன்னுடுமோ, ஒரு பயம் அவனுடைய இருதயத்தை அப்படியே கவ்விக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சம் தந்தவைகள் எல்லாம் இருளாய் மாறினது. வாசலாய் இருந்தவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போனது. ஊன்றுகோலாய் இருந்தவைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. அனாதையா திக்கற்றவனா அந்த வனாந்தரத்தில் இருக்கிறான். தலைக்கு ஒரு கல் எடுத்து வச்சுட்டு படுக்கிறான். ஜபம் பண்ணவும் தோணிருக்கா, ஏன்னா அவன் பண்ணது அப்படி. பயம், யாருமே பக்கத்தில் இல்லை. அனாதையா படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் நைட்டில் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். பாருங்க, இவன் தலையிலிருந்து வானத்துக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஏணி இருக்கு. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதையும் பார்க்கிறான். ஏணிக்கு உச்சியில மேலே நின்று ஆண்டவர் இவனை பார்த்து கூப்பிடுறார். டேய், நான் உங்க அப்பாவோட தாத்தாடா. சரி, உன் தாத்தாடா, உங்க அப்பாவோட ஆண்டவர்டா. எல்லாம் நினைப்பார், நம்ம செஞ்ச கிரியைகளுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நம்ம நடத்தலையா?
நம்ம செஞ்ச தப்புகளுக்கு அவர் தண்டனை தந்திருந்தார்னா நம்முடைய கல்லறைகளிலே புல் முளைச்சு போயிருக்கும். நம்ம செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையும் பாருங்க நியாயத்தையும் கர்த்தர் செய்திருந்தார்னா நம்முடைய கல்லறைகளிலே புல் முளைச்சு போய் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருந்திருக்க மாட்டோம். யாக்கோப்பு இத்தனை பண்ணானே ஆண்டவர் மேலே நின்று சொல்றா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இனிமேல் நான் ஆண்டவராக இருக்க போறேன். இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் எல்லாமே இருந்து எல்லாமே உன்னை விட்டு பிடுங்கப்பட்டு போயிட்டு வாசலாக இருந்தவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வெளிச்சம் தந்தவைகள் எல்லாம் இருளாய் மாறி பக்கத்தில் இருந்த நண்பர்கள், தாய், தகப்பன், உற்றார், உறவினர், இனச்சன பந்துக்கள், நேசிச்சவங்க எல்லாருமே உன்னை விட்டு பிடுங்கப்பட்டு போய் ஒருவேளை அனாதை போல திக்கற்ற நிலைமையில வந்திருக்கலாம். நான் இவங்களை நம்பின பாஸ்டர், என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களை சார்ந்திருந்த மாஸ்டர் துரோகம் பண்ணிட்டாங்க, இவன் தான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் கூட வருமானு நினைச்ச மாஸ்டர் ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான், இந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டான், அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான், எங்க அப்பா ஏமாத்திட்டாங்க, என் அண்ணன் தம்பி என் சொத்தை ஏமாத்திட்டான். ஏதோ ஒரு விதத்தில் அனாதை போல திக்கற்றவர்களை போல இருளான நிலைமையில கையில ஒரே ஒரு கோலும் அழுக்கு மூட்டை துணியோட கேட்பாரற்று யாரும் விசாரிப்பாரற்று எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கூட நின்றுட்டு இருக்கலாம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவனை தேடி போலையா. நம்ம எல்லாரும் பார்த்தீங்களா நல்லதை தான் எதிர்பார்ப்போம். +2 ஃபெயில் ஆகிருப்பான், மேனேஜர் வேலை எதிர்பார்ப்பான். பார்த்துருக்கலாம், 1ஆம் நம்பர் பொறுக்கியா இருப்பான், நல்ல பொண்ணு வேணும்னு நினைப்பான். நம்ம எல்லாரும் பாருங்க, we are spoiled people, we are always expecting the good things. நம்ம கெட்டு போனவங்க நல்லதை தான் எதிர்பார்ப்போம். ஆனால் நல்ல ஆண்டவர் கெட்டு போன நம்மைத்தான் தேடி வந்தா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வர ஆரம்பித்தான். ஆமென். பாருங்க, நான் மட்டும் யாக்கோப்பா இருந்தா நினைச்சிருப்பேன். வந்து பேசுறார், மேலேருந்து சொல்றார், டேய் பயந்துட்டியா, செத்துருவ நினைச்சியா, வாழ முடியாது நினைச்சியா, அனாத மாதிரி இருக்கிற நினைச்சியோ, இனி உன் வாழ்க்கைக்கு யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க நினைச்சியோ, அப்பா இல்லை நினைச்சியோ, அம்மா இல்லை நினைச்சியோ, இல்லை யாக்கோப்பே, நான் உன் ஆண்டவரை வரப்போறேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட வரப்போறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தரப்போறேன். வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பார், அது எல்லாம் உனக்குரியதா மாறப்போகுது. நீ போகிற எல்லா இடத்துலையும் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அனாதை மாதிரி படுத்துட்டா அவனை தேடி வந்து சொல்றா. நான் தான் சொல்றேனே, நம்ம பரிசுத்தத்தை பார்த்து நம்மளை அவர் ஆசீர்வதிக்கல, நம்ம ஜெபத்தை பார்த்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கல, நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கல. நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? என்னைக்கு யாக்கோப்பு ஆண்டவரை சந்திச்சானோ அதிலிருந்து பாருங்க, அவன் எந்த தப்புமே பண்ணல. யாக்கோப்பு ஒரு முறை ஆண்டவரை சந்திச்சிட்டான் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் எந்த தப்பும் பண்ணல. நான் பின்னாடி வந்து சொல்றேன் பாருங்க, ஒரு தப்புமே பண்ணல. என்னைக்கு ஆண்டவரை சந்திச்சானோ அதுல இருந்து அவன் தப்பு பண்ணல. ஆண்டவர் இப்ப யாக்கோப்பை பார்த்து சொல்றார், பயப்படாத, நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் கூட இருக்க போறேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே, உன்னை உயர்த்துவதற்காகவே, உன்னை கனப்படுத்துவதற்காகவே அன்னைக்கு தீர்க்கதரிசி உன்னை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாம்ப, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் உன் கூட இருக்க போறேன். இந்த 2026 வருஷத்துல எத்தனை மேடு பள்ளத்தை கடந்து வந்திருக்கலாம், எத்தனை போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், அனாதை போல வந்திருக்கலாம். கவலையே படாத, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம் பட்சத்துல வரப்போகிறார். ஒருவேளை நமக்கு ஆதரவாய் இருந்தவைகள் நம்மை விட்டு பிடுங்கப்பட்டு போயிருக்கலாம். தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம, அண்ணன் இல்லாம, அக்கா இல்லாம, ஒய்ஃப் இல்லாம, புருஷன் இல்லாம, நேசிக்க ஆள் இல்லாம, எல்லாமே ஒரு மாதிரி போய் எங்கேயோ அனாதை போல இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, ஆண்டவர் யாக்கோப்பை பார்த்து சொல்றார், நான் உங்க தாத்தாவோட ஆண்டவர், உங்க அப்பாவோட ஆண்டவர், இனிமேல் நான் உன் ஆண்டவரா இருக்க போறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த இரவு வேளையில அனாதை போல, திக்கற்றவர்களைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல, தனித்து விடப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். உனக்கு கர்த்தர் ஆண்டவராய் வரப்போகிறார், தகப்பனாய் வரப்போகிறார், ரட்சகனாய் வரப்போகிறார், மீட்பனாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமையினால கர்த்தர் முடிசூட்ட போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்பு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு சொல்கிறான் பார், நம்மளை மாதிரியே, நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேனா, எந்திரிச்சு லப 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 லபோன்னு அந்நிய பாஷை பேசி கைத்தட்டி
குதிக்காத மாதிரி என்னை பார்க்குறீங்க பார், அல்லேலூயா. ஊரே கலவரம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் யாக்கோப்போம் எந்திரிச்சு சொல்கிறான், இந்த இடம் பயங்கரமானது, இது வானத்தின் வாசல், இது பெத்தே, இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறா, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கிளம்பலாம் நினைச்சான் பாரு. டவுட் வந்துடுச்சு. மாமா ஏற்றுக்காம போனா, மாமா பொண்ணுங்க வேணான்னிட்டா. சோத்திரமா, உங்களுக்கு டவுட்டே வராது. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல அப்படியே அந்த பரிசுத்தத்தை விட்டு இறங்காமே இருக்கீங்க. அப்படியே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். டவுட் வந்துருச்சு. அப்போ தான் திரும்பவும் வந்து அங்கேயே முட்டி போட்டு சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் போகிற எல்லா இடத்துலையும் நீங்கள் என்னை ஆசீர்வதித்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து திரும்ப வர பண்ணிங்கன்னா, நீங்கள் தர்றத்துல எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு என்னத்தை தரேன்? லஞ்சம் தராராம்மா. என்ன தர? தசம பாகத்தை தாரேன் அப்படின்ட்டு பிரயாணப்பட ஆரம்பிக்கிறான். எல்லாம் இடையே பாருங்க பார்ப்போம். போனானா இப்போ இருக்கிற லவ்வர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். இன்னும் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. ஆமாம், போனானா லாபானுடைய 2 பொண்ணுங்க வந்தாங்க. தூரத்திலே பார்த்துட்டாங்க எவன் நல்லா இருக்கிறான்னு. பார்த்துட்டு போய் இளையவளை கட்டி பிடிச்சி முத்தம் வந்து சொன்னான் பாருங்க, ஒப்பனுக்கு மருமக வந்திருக்கிறேன்ட்டான். கல்யாணமே முடிச்சுட்டான் பார். புரியல, எதுவும் புரியாது. பைபிளை படித்தா தான் புரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணத்தையும் முடிச்சுட்டாம்ப. முடிச்சுட்டு இவளுங்க போய் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா வான்னு சொல்ல, 3 நாள் வாழை இலை சாப்பாடு தான். 3 நாள். ஆமாம், இந்த பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல வாழை இலை, அப்புறம் தையலை, அப்புறம் கையலை. அதே தான் எல்லா வீட்டுக்கும் போனாலே அதான். என்ன அப்பா டக்கராக இருந்தாலும் அதான். அதனால் ஒரு வேளை சாப்பாட்டோடு வந்துருங்கிறேன். உன் மரியாதையும் என் மரியாதையும் காப்பாற்றப்படும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போ கவனிங்க பார்ப்போம். அவன் போய் 1 மாதம் சோறு போட்டான். அதுக்கு மாமா சொல்கிறான், இவன் போய் உட்காந்து அவங்க மாமா கிட்ட விவரமாக பேசுகிறானா. என்னது? சத்தமாக சொல்லு. அவன் கேட்டானா? விவரமாக பேசிட்டான். இவன் பேச 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 லாபான் நினச்சிட்டான் கிடைச்சாண்டா ஒரு இழிச்சவாயன். ஆமாம், விவரமாக பேசக்கூடாது. ஹலோ, ஆமாம், அப்போ தான் யாருக்கிட்டேயும் விவரமாக பேசக்கூடாது. புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, நான் அடக்கத்தோடு பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், விவரமாக பேசி விவாகரத்துக்கு போன குடும்பங்கள்லாம் நிறைய. இப்போயாவது புரியுதான்னு தெரியல, இதுக்கப்புறம் என்னால் புரிய வைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், யாருக்கிட்டையும் விவரமாக பேசக்கூடாது. எவன் ஒருத்தன் கிடைச்சாலும் ஒரு சாக்லேட் வாங்கி தந்துட்டா விவரமாக பேசிடுது. ஐயோ சோத்திரம். ஆமே, எவனா கூப்பிட்டு ஒரு வேளை சோறு வாங்கி போட்டான்னா அவன் முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. விவரமா பேசாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க. விவரமாக பேசிடுது. மொத்த குடும்ப கதை, அப்பனை பற்றி, அம்மாவை பற்றி, அதை பற்றி. இந்த கல்யாணம் பண்ண புதுசில் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒய்ஃபு உலகத்திலே நமக்கு தானே கல்யாணம் ஆகிக்குது, வேற யாருக்கு கல்யாணம் ஆகலை பற்றியா? அதனால் ஒய்ஃபு கிட்ட அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேசிடுது. காணாதது எவனோ கண்டானாம அந்த மாதிரி. கடைசியாக பார்த்தா அவள் சேர்த்து வைப்பா ஆப்பு. எத்தனை பேர் மாட்டிருக்கீங்க? கையெல்லாம் தூக்கணும். அப்படி இப்படி தலையாட்டினா போதும். அப்படி இப்படி தலையாட்டுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. விவரமாக பேசக்கூடாது. என் குடும்பத்தை பற்றி அடுத்தவங்க கிட்ட தப்பாக பேசக்கூடாது. சத்தம் ஆமேன்னு சொல்லு. சத்தம் ஆமேன்னு சொல்லு. விவரமாக பேசுறேன்னா வீணா போயிடுவேன். தேவன் கொடுத்த தரிசனத்தை கூட கண்டவங்க கிட்ட பேசாத. ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாட கூட பேசாத. நெகேமியா தேவன் பேசி அனுப்புனா, நெகேமியாவுக்கு அவன் போன கழுதையும் தவிர வேற யாருக்கும் தெரியா. ஒரு பெரிய தரிசனம் 52 நாள்ல அற்புதமா முடிஞ்சது. அண்ணமார் அப்பா நினைச்சிட்டு யோசேப்பு தரிசனத்தை விவரமா பேசிட்டான். தூக்கி குழியில போட்டு நிர்வாணமா மாத்திட்டான். விவரமா பேசனா வீணா மாயிடுவேன். அடக்கம் அமரரில் உயிக்கும், அடங்காமை நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டும். அல்லேலூயா. வாய் இருக்குன்னு வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுற மாதிரியே பேசக்கூடாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. புருஷனை பத்தி கண்ட மெனிக்கு பேசிட்டு அப்புறம் பைக்கில் உட்காந்து கட்டி பிடிச்சின்னு போறது இல்லை, வெக்கமாவே இருக்காதா? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதெல்லாம் இயேசுவி நாமத்தில் மாறுவதாக. நல்லதோ கெட்டதோ நமக்கு கொடுத்த புருஷன், நல்லதோ கெட்டதோ நமக்கு கொடுத்த மனைவி. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ரூம்ல கதவை சாத்திட்டு என்ன வேணா கத்தியால கூட குத்திக்க. பப்ளிக்ல ரொம்ப தொடச்சிட்டு வர வேணாவா? அல்லேலூயா. நான் பேசுறது புரியல? இயேசுவின் ரத்தம் செய்யும். 4 சுவத்துக்குள்ள பேசுறது வெளியே பேசனா வீணா போயிடும். விரயமா பேசக்கூடாது, விவரமா பேசக்கூடாது. நல்லதோ கெட்டதோ பேசாத, வாயை விடாத.
மாட்டிப்ப, லைஃப்பை தொலைச்சிருவேன், தரிசனத்தை தொலைச்சிருவேன், நீயா தூக்கு கயிறில் மாட்டின மாதிரி மாறிடுவேன். அதனால் ஒருபோதும் இயேசுவின் நாமத்தினால விவரமாக பேசாத. யாக்கோப்பு விவரமாக பேசிட்டான், அவன் கிடைச்சான், இந்த பொண்ணுல இவன் சிக்கிட்டான், இவனை மாதிரி ஒரு இழிச்சவாய நமக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்டே கேட்குறான். சரி இளைய பொண்ணை உனக்கு தரேன், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். 7 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 7 வருஷம் ஆடு மேய்ச்சானான், போனதே தெரியாதான். தெரியாதுடி, தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆமென் ஆமென். ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சுக்கோங்க. எல்லாம் கவனி. ராகேல் வந்து ராகேல் தான்ல, ராகேல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்போ இவன் கேட்டிருப்பான், யாரு? யாக்கோப்பு கேட்டிருப்பான், ராகேல் என்னப்பா அப்போ நல்லா தானே பேசியிருந்த, இப்போ பேச வெக்கமா இருக்கா? நீ வெக்கப்பட மாட்டிய. அடுத்த நாள் காலையில் பார்த்தா யாரு? லேயாலு கட்டில உடைச்சி, ஸ்கிரீனை உடைச்சி தட்டி லாபான் கிட்ட போற. ஏய், நான் அவளைத்தானே கேட்டேன், இவளையா கொடுத்த? அவன் சொல்றான், கொஞ்சம் பொறுமையார், அடுத்த அக்ரிமெண்ட் போடலாங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அம்மா போத்தி விட்டால, இப்ப மாமனார் போத்தி விட்டாம்ப. சோத்திரம் ஆண்டவரே, நீ எவ்வளவு பரிசுத்தத்தினுடைய சிகரத்துக்கு போனாலும் விதைச்சதை அறுக்கணும். கர்த்தர் மன்னிப்பார், ஆனா நியாயம் தீர்ப்பார். நான் பேசுறது புரியுதா? கர்த்தர் மன்னிப்பார், ஆனால் நியாயம் தீர்ப்பார். அவர் நீதி உள்ளவர். ஆமாம், மாமனார் போத்தி விட்டாம்பர், போத்தி விட்டு டென்ஷன் ஆகி கத்த. அவன் சொல்கிறான், இன்னொரு அக்ரிமெண்ட்டை போடுங்கிறான். 14 வருஷம் பாருங்க, என்ன கொடுமை. சோத்திரம் ஆண்டவரே. ஆமாம், இதை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அங்கே தான். ஆமாம், இவளை வாங்கினா அவள் கூட வருவா, அவளை வாங்கினா இன்னொருத்தி கூட வருவா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அங்கே தான். பாருங்க, இவன் 4 வாங்கிட்டானா பாருங்க, 14 வருஷம் கஷ்டம். லாபான மாதிரி கொலகார ஓனர் இந்த உலகத்திலே அவனும் கிடையாது. கொடுமைக்கார பாவி. தங்கச்சி பையன் தானே, சாப்பாடு கொடுக்கலாம்ல, வேலையை பேசிட்டு 14 வருஷம் ஆடு மேய்ச்சானா. எல்லாம் கவனி. 10 முறை சம்பளத்தை மாற்றினான். எத்தனை முறை? சத்தமாக சொல்லுங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். 14 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இப்படி நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். புடவை எடுத்து தரத்துக்கு வக்கு இருந்திருக்காது. நல்லா சம்பாதிச்சாலே முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து தர முடிஞ்சிருக்காது. நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். மேரி பிஸ்கெட் அப்போ வந்து தானே என்கிட்ட கேட்கக்கூடாது. சோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மேரி பிஸ்கெட்டை வாங்கிக்கணும் வந்து 10 பிள்ளைங்களுக்கு பிச்சு கொடுத்துருப்பான். அது கத்தி இருக்கும், அழுது இருக்கும். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, யாக்கோப்புக்கு மாட்டினவளுங்களாம் நல்ல ஒய்ஃபு. யார் சொன்னது? எனக்கு தான் மாட்டிச்சேன்னு யாரும் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அவளுக்கு பாருங்க, ஒரு நாளும் புருஷனை எதிர்த்தே பேசலை. ஏதோ கந்த துணியோ கந்தலோ ஏதோ ஒன்று கட்டிட்டு இருந்தான். அவங்க அப்பன் பண்ணுறத புரிஞ்சுக்கினாலும் ஒருபோதும் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த 10 மேரி பிஸ்கெட்டை பார்த்து சொல்லியிருப்பான், இந்த கொடுத்த மாதிரியே கொடுத்து வாங்கினாம்ப. பீருண்டு போனது கணக்கு கேட்டானா, செத்து போனது கணக்கு கேட்டானா, நசல் கொண்டதுக்கு கணக்கு கேட்டானா, மழையில் நனைய வச்சான், பனியில் நனைய வச்சான், நித்திரை அவன் கண்களுக்கு தூரமாக இருந்ததான். பாருங்க, அவ்வளவு வேலைக்காரனை விட படு மோசமாக நடத்தியிருக்கிறான். யாக்கோப்பு எப்பெல்லாம் வரானோ பிள்ளைங்களை ஒய்ஃபை பார்க்க சொல்லியிருப்பான். அப்பனை பற்றி தான் நல்லா தெரியுமே. இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் இருங்க, நாள் முடியட்டும் நம்ம எல்லாரும் போயிடலாம், நாள் முடியட்டும் நம்ம எல்லாரும் போயிடலாம். குழந்தைங்க அழும்போது தூக்கி சொல்லியிருப்பான், அப்பாவுக்கு வாங்கி தர வக்கில்லப்பா, கவலைப்படாத, கொஞ்ச நாள் பொறுமையாரு, அப்புறமா ஏசப்பா ஆசீர்வதிப்பார், நான் உனக்கு வாங்கி தரேன்னு இருப்பான். அந்த 14 வருஷம் பட்ட பாடு, பெரும் பாடு. 14 வருஷம் முடிஞ்சிட்டு சொல்கிறான், நான் உங்ககிட்ட பட்டதெல்லாம் போதும், நான் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இருந்த ஆசீர்வாதம் கொஞ்சம், நான் வந்த பின்னாடி உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. இவன் மட்டும் நினைச்சான், அந்த 14 வருஷத்தில் எத்தனை திருடி இருக்கலாம் தெரியுமா, எத்தனை பண்ணியிருக்கலாம் தெரியுமா. என்னைக்கு தெய்வத்தை சந்திச்சானோ அதிலிருந்து அவன் கேரக்டரே மாறிடுச்சியா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அடுத்தது அவன் சொல்கிறான், நீ என்னை விட்டு போயிடாத, நீ வந்ததுனால தான் எனக்கு ஆசீர்வாதம் பெருசு, நீ சம்பளத்தை பேசு, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறான். பாருங்க, யாக்கோப்பினுடைய ஆடுக்கும் யாரு லாபானுடைய ஆட்டுக்கும் 3 நாள் பிரயாணம் இருந்துதான். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார்னா சர்ச்சை விட்டு வெளியே போன பக்கத்திலே தொடங்கிறது. எங்க சர்ச்சை பக்கத்து தெருவிலேயே தொடங்குறது. ஆனால் அவன் பேச்சத்தை பாரான், தரிசனத்தை பற்றி பேசுவான். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா, அழைப்பு உன் மேல இருக்கா, நீ நடு ரோட்டில் நின்னாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்பா. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு. இந்த பாஸ்டும் கூட சண்டை போட்டுக்கின்னு, யாருமே இல்லை நான் பேச வேண்டியது பேசுகிறேன், பாஸ்டும் கூட சண்டை போட்டுக்கின்னு பக்கத்து தெருவில் ஆரம்பிக்கிறது, பாஸ்டுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிற விசுவாசியை பிக்கப் பண்ணிட்டு போய் தொடங்குறது, இந்த தில்லாலங்கடி வித்தெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இது இன்னைக்கு பிசாசு விதைச்சிருக்கிற ஈன புத்தி, கேவலமான புத்தி.
இந்தியாவை ஆளக்கூடிய ஸ்பிரிட்டு தான் சபையும் நிறைய நேரத்தில் ஆளுது. பரிசுத்தாவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல. இங்கே கவனி, எம்எல்ஏ இல்லாம எலெக்ஷன் எல்லாம் தோத்து போய் ஜெயிச்சிட்டாங்க. ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் வாங்கிடுறாங்க. ஐயோ, இந்தியாவில் தான் இருக்கீங்க, எந்த தலையாட்டம் ஜெபம் பண்றீங்கல்ல, எல்லாம் இவன் எலெக்ஷன்ல எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது. ஜெயிச்ச மொத்த எம்எல்ஏ காசு கொடுத்து வாங்கிட்டு யார் கட்சின்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஜெயிச்சிருக்கவே மாட்டான். ஆனா மொத்த எம்எல்ஏ வாங்கிக்கிறாங்க. அழைப்பே கிடையாது. சர்ச்சை இருக்கிற மொத்த பேர் பிக்கப் பண்ணிட்டு நான் பாஸ் டெவலப் பண்ணிடுறோம். அதை விட கொடுமை என்னன்னா பேக் மாதிரி நீ போறப்ப அதை விட கொடுமை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ நாள் காப்பாத்தின நல்ல தகப்பன ஊழியனை சபையை உருவாக்கின உன் குடும்பத்துக்கே முன்னாடி நின்ன அந்த தெய்வத்துக்கு சமமான தேவ மனிதர்களை விட்டுட்டு அது எப்படித்தான் பேந்த நீயும் போறையோ தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ சத்தமா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆனா யாக்கோப்பு பாருங்களேன், நான் தான் சொன்னேன் அவன் எவ்வளவு பெரிய திருடன். லாபானுடைய ஆட்டுக்கு யாக்கோப்பு ஆட்டுக்கு 3 நாள் பிரயாணமா. என்ன ஒரு தரிசனம் பார். அன்னைக்கு பேசினார் பார், அந்த ஆண்டவரை நான் ஆசீர்வதிப்பான்னு அவனுக்கு தெரியும். அழைப்பு வந்தா தெய்வம் தரிசனத்தை கொடுத்தா நல்ல தூரமா போய் சபை இல்லாத இடத்துல போய் சர்ச்சை தொடங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா பாஸ்டுக்கு போட்டியை வந்து எனக்கும் பாட தெரியும், எனக்கு ஆட தெரியும், எனக்கும் கூத்தாட தெரியும் ஆடிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இவன் போயிட்டான். 6 மாசத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பாருங்க, யாக்கோப்பினுடைய லாபானுடைய ஆசீர்வாதத்தை விட யாக்கோப்பினுடைய ஆசீர்வாதம் பயங்கரமா பெருகிடுச்சு. 6 வருஷத்துல பயங்கரமா பெருகிட்டான். 6 வருஷம் கழிச்சு 20 வருஷம் முடிஞ்சிச்சு. 14 வருஷம் பொண்ணுங்களுக்காக இவன் சொத்துக்கு இவன் சம்பளத்துக்காக 6 வருஷம். 20 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றார் கிளம்பு போ அப்படிங்கிறார். அப்பதான் ஒய்ஃபு மார்க்கிட்ட சொல்றான், எனக்கு வர வழியில தரிசனமானவன் நைட் வந்து பேசினான், வாங்க போலாம் அப்படிங்கிறான். அந்த ஒய்ஃபுங்க பாரு, அம்மா வீட்டு விட்டு அப்பா வீட்டு விட்டு உடனே கிளம்பிட்டாங்க. நம்மள மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டல. அல்லேலூயா. அப்பதான் குத்தும் கொடையும் கால் வலிக்கும். பார்த்துருக்கலாம், ஐயோ தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு, ஐயோ வயிறு. சொல்லாத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது, எனக்கு கோபமாக வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இந்த நியாயாதிபதிகளை ஒருத்தனுடைய மனைவி இருந்தா பாரு, அந்த கேஸுங்க. ஆமாம், ஐயோ நாளைக்கு போயிடலாம், இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டாங்களா, சிக்கன் வாங்கிட்டாங்களா, இதே தான் திங்க பாத்ரூம் போக தூங்க, வேற ஒன்றும் ஒரு தரிசனம் குடும்பம் இருக்கே புரிச்ச இருக்கான அந்த ஆள் வேலை விட்டுட்டு நம்மளை தேடி வந்திருக்கேன். அல்லேலூயா. ஆமா, சோத்திரமாண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். மொத்த பேர் கிளம்பிட்டாங்க பாருங்க. ஒரு ஒய்ஃபுக்கு 4 ஒய்ஃப், ஒரு பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைங்க, அத்தனை பேரையும் கூட்டிட்டு ஆடு மாடு கழுத ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி அத்தனையும் கூட்டிட்டு போறான். யாக்கோப்பினுடைய ஆடு மட்டுமே 1.5 கிலோமீட்டர் நீளமா, 3/4 கிலோமீட்டர் அகலமா. இது இல்லாம கழுத ஒட்டகம் அது இது லொட்டு லொசுக்கு பண்ட பாத்திரம் மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு போறான். யோர்தான் நதி கிட்ட இப்போ வந்து நிக்கிறான். அப்பதான் பழைய நிலைமையே திரும்பி பார்க்கறான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே 20 வருஷத்துக்கு முன்னாடி அனாதையா திக்கற்றவனா வாசல் இல்லாம அடைக்கப்பட்ட போது இந்த யோர்தான் நதி கிட்ட வந்தேன், கோலும் கைத்தடியுமாய் வந்தேன். ஆனா இந்த 20 வருஷம் கழிச்சு என்னை பரிவாரங்களுக்குரியவனாய் மாற பண்ணினேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வருஷம் தொடக்கத்தில் ஒருவேளை கடன் பிரச்சனையோட கண்ணீரோடு அவமானத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இழப்புகளோடு பிரிந்து போன உறவுகளோடு ஏதோ ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம். கவலைப்படாத தேவ பிள்ளையே, சீக்கிரமாய் ஒரு யோர்தான் நதி வரும். கர்த்தர் உனக்கு பரிவாரங்களை உண்டாக்குவார், பரிவாரங்களை கர்த்தர் உண்டாக்குவார், எல்லைகளை கர்த்தர் பெரிதாக மாற்றுவார், தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார், காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல இருக்கலாம், கைக்குடி வராதது போல இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா மாறி போச்சு. இந்த வருஷத்துலயாவது கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்வார்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே அடைக்கப்பட்ட கதவா மாறிடுச்சு நினைச்சிருக்கலாம். இல்லையா, அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீ சுதந்தரிப்ப, நீ பெருகுவ, கர்த்தர் உன்னை உயர்த்துவா, இருந்த மாதிரியே இருக்க விட மாட்டா. அந்த யோர்தான் நதி கிட்ட வந்து அழுதுருப்பான், சத்தம் போட்டு கத்தி இருப்பான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் எல்லளவேனும் பாத்திரவான் இல்ல ஆண்டவரே, நான் ஏமாத்துறவன் திருடுறவன், அப்பாவை ஏமாத்தினேன், அம்மாவை ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன். ஆனா என்னை தேடி வந்து என்னை ஆசீர்வதித்து இத்தனை பரிவாரங்களுக்குரியவனாய் மாற பண்ணினீரே.
ஒருவேளை இந்த வருஷம் தொடக்கத்தில் கடன் ஆயிடுச்சு பாஸ்டர். பிள்ளைங்க ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், என்னன்னே தெரியல பாஸ்டர். மனசார ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ண, கர்த்தர் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுவார் நினைச்சேன். அடையாளமே இல்லை பாஸ்டர். இல்ல தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் பாரு. உனக்காக கர்த்தர் வழக்காடுவார் பாரு. இந்த ஆண்டு சுதந்திரிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார் பாரு. உனக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் பாரு. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் பாரு. உன் பட்சத்தில் அவர் வருவார் பார். நம்ம கூட வார்த்தையை மாத்தி மாத்தி பேசலாம். ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டார்னா அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர், சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர். ஆமே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னாம, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் என் கண்களினாலே நான் கண்டதில்லையா. ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய பேரரசர் சொல்றான், கண்டதில்லை. ஒருவேளை இந்த வருஷம் தொடக்கம் அழுகையும் அவமானமும் நிந்தையும் போராட்டமும் அடைக்கப்பட்ட கதவுமா இருக்கலாம். இதே வருஷத்தினுடைய டிசம்பர் மாசம் நீ சந்தித்த அதே யோர்தான் நதி கிட்ட வந்து நிற்ப. தனிப்பட்ட மனுஷனா அல்ல, சுதந்திரித்தவனா, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பாத்திரமா, ஆசீர்வாதம் அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய பாத்திரமா கர்த்தருனை மாற்றுவா. ஆமென். அழுது சொல்றான். அந்த பக்கம் பார்த்தா லாபான் 300 பேரோட வரான் துரத்தலான்னு. இந்த ஓட விட்டுட்டு வெட்டுறதுல ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆண்டவர் தான். புரியல? எனக்கும் புரியல, விட்டுருவோம். அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஓட விட்டுட்டு வெட்டுறதுல ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆண்டவர் தான். 300 பேரை லாபான் அடியாட்கள் மொத்த பேரையும் கூட்டிட்டு கழுத ஒட்டகம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு 3 நாள் தூரம் பிரயாணம் பண்ணி நாளைக்கு காலையில் யாக்கோப்பை சந்திக்கிற நேரத்தில் நைட்டு சொல்றார், அவனை போய் தொட்ட கொன்னுடுவங்கிறார். நான் என்ன சொல்றேன், அதை அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. புரியுதா? பார்வோனை அங்கேயே கொண்டு இருக்கலாம். எங்கேயே? எகிப்திலேயே கொண்டு இருக்கலாம். இருந்த மிச்ச மீதி மொத்தத்தையும் பேக் பண்ணி வர வச்சு செங்கடலில் போட்டு தள்ளி முழுக்கினா இருப்பார். ஆமாம், எப்பெல்லாம் உனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புதோ அப்பெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிக்க, கர்த்தர் பின்னாடி மகிமையான திட்டம் ஒன்று வச்சிருக்கிறான், மகிமையான காரியத்தை ஒன்று வச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அடுத்த நாள் காலையில் லாபான் வந்து அவன் பேச்சே மாறிச்சு, முரடன். அதான் சொன்னேன், ஒன்னா நம்பர் கொலகார பாவி. இப்போ நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி அன்னைக்கு அவன், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், கொடுத்த மாதிரி மொத்தத்தையும் வாங்கினான் பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பீருண்டு போனதுக்கு, செத்து போனதுக்கு, நசல் கொண்டதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டான். இப்போ வரான், அப்படி தன்மையாக பேசுகிறான். யாக்கோப்புக்கே புரியல, இது மாமனாரா வேற யாருனாவா என்னன்னு தெரியல. அவ்வளோ தன்மையாக பேசுகிறான், பயங்கரமாக பேசுகிறான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்கிறான், நைட்டு உன் ஆண்டவர், உங்கள் அப்பாவோட ஆண்டவர் வந்து என் கூட பேசினார். அப்போ தான் யாக்கோப்பு கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து கேலரை தூக்கி விட்டான் பார். ஐயோ சோத்திரம். நீங்க அதே மாதிரியே உட்காந்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. யாக்கோப்பு கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்து காலரை தூக்கி விட்டுட்டு அப்பதான் சொல்றான். இப்பதான் யாக்கோப்புக்கே தெரியுது. அவன் சொல்றான், 14 வருஷமா அவன் பொண்ணுங்களுக்காக ஆடு மேய்ச்சேன், 6 வருஷம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன், பீருண்டு போனதுக்கு கணக்கு கேட்டேன், செத்து போனதுக்கு கணக்கு கேட்டேன், நசல் கொண்டதுக்கு கணக்கு கேட்டேன், மிருகம் அடிச்சதுக்கு கணக்கு கேட்டேன், மழையில நனைஞ்சேன், அனாத மாதிரி பனியில நனைஞ்சேன், வெயில் இருந்தேன், நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. என் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனார், நீர் என்னை வெறுமனை அனுப்பிவிட்டு இருப்பேன். ஒருவேளை ஊழியத்தில், குடும்பத்தில், வியாபாரத்தில், எங்கேயோ ஒரு இடத்துல நாயா பாடுபட்டு ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எத்தனை செஞ்சேன் தெரியுமா, எத்தனை கொடுத்தேன் தெரியுமா, எத்தனை பண்ணேன் தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை தேவ பிள்ளையே, உனக்கு பின்னாடி ஒரு மகிமை வரும் பாரு. இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவார் பாரு. நீ பண்ண ஒரு ஜெபத்தை கூட கர்த்தர் விரயமா விட மாட்டா. நீ வடித்த ஒரு கண்ணீருக்கு கூட அவர் பதில் தராம விட மாட்டா. உனக்காக எனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்பதான் சொல்றான், என் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அன்னைக்கு நானாத மாதிரி படுத்தம்ப, யாருமே இல்லாத போது இருந்தவ, அப்ப என்னை தேடி வந்தவ, என்னை விடல. அவர் மட்டும் என் கூட இல்லாம இருந்தா நீர் என்னை வெறுமனை அனுப்பிவிட்டு இருப்பீ. சில நேரத்தில் எல்லாருக்கும் உழைச்சிட்டு கடைசியா ஒன்றும் இல்லாம வருவோம் பார்த்தீங்களா.
அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு, அக்கா தங்கச்சிங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு, எல்லாத்துக்கும் உழைச்சி எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு, அட போங்க பாஸ்டர், என்ன வாழ்க்கை, என்ன ஊழியம், என்ன குடும்பம், என்ன சபை. ஒருவேளை நீங்களும் இந்த இரவு வேளையில் அந்த மாதிரி வந்திருக்கலாம். இல்லையா, உனக்கு பரிவாரங்கள் உண்டாகும் வர, ஆசீர்வாதம் பெருகும் பாரு, நன்மை கிருபையினாலே கர்த்தர் முடிசூட்டுவார் பாரு. ஆமே, கோலும் கைத்தடியும் தான் முடிவு வரைக்கும் இருக்க மாட்டேன். நீ சுதந்தரிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ணுவார். காரியத்தை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா. லாபான் அப்படியே திரும்பி போயிட்டானா, அந்த பக்கம் இப்போ ஏசா 400 பேரோட வரான். ஒன்றை விட்டா ஒன்று. எல்லாம் கவனிங்க, நைட்டெல்லாம் நம்ம ஆள் நல்ல ஜபம் பண்ணுவேன். யாரு? எல்லாம் கவனி. யாக்கோப்பு மாதிரி வீரம் உலகத்திலே யாரும் கிடையாது. அண்ணன் 400 பேரோட வாரான்னு தெரிஞ்ச உடனே முதல் லேயால் வேலைக்காரி அனுப்புனானா, அடுத்தது ராகேல் வேலைக்காரி அனுப்புனானா, அடுத்தது லேயால் அனுப்பி ராகேல் அனுப்பி ஐயா பின்னாடி வந்தாரான். ஆம்பளை. புரியல உங்களுக்கு? எப்படி புரிய வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சோவருக்கு வித்தியாசமே இல்லை. வெரி குட். நான் பரவாயில்ல, 2 நாள் கூத்து. யார் பெற்ற மகராசனம்? வாரம் சோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு தான் நிறைய கிருபை வேணும்னு நீ ஜெபம் பண்ணணும். என்ன சத்தமே காணோம்? அல்லேலூயா. ஆமாம், இப்போ கவனிங்க பார்ப்போம். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன் பேர். ஒரு ஆள் தூங்கி விழுந்துடுச்சு. நமக்கு தூங்கினாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போ கவனிங்க. இவன் வரான், மொத்த பேர் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வரான். யாக்கோப்பு எவ்வளோ பெரிய வீரம்பர். அதான் சொல்ல வரேன். அப்புறமா தான் தெரியுது, இனி எவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. வர வழியில் பேசினா இருப்பார். அவர்கிட்டயே சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலிலேயே போய் விழுந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் அக்கறை படிச்சுட்டு யாப்போக்கு நதியில் போய் நின்று ஜபம் பண்ணுறான். பயங்கரமான ஜபம். உங்கள் வீட்டு ஜபமா, எங்கள் வீட்டு ஜபமா, நைட்டெல்லாம் ஜபம் தொடங்கின உடனே ஆண்டவர் வந்துட்டான், தேவதூதன் வந்துட்டான். எல்லாம் போராடி கடைசியை பிடிச்சிட்டான். தெரிஞ்சிச்சு அவனுக்கு, ஐயோ இவரை விட்டா நடுத்தருவு தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. பிடிச்சிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், டேய் பொழுது வெடிதுரா, என்னை விட்டுறா, நான் போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ தான் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி, ஒரு பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைங்க, ஆடு மாடு கழுத ஒட்டகம் வேலைக்காரி அத்தனை இருந்து சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். சில நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட முடியாது. புரியல? அல்லேலூயா. எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க, அனுபவிக்க முடியாது. இந்த பிரசங்கில நான் நிறைய கல்யாணத்தில் பேசிக்கிறேன். பிரசங்கில சூப்பரா சொல்லுவேன், உன் இள வயதின் மனைவியோடு நீ சந்தோஷமாயிரு, ஆனா அதையும் அனுபவிப்பதற்கு அனுகிரகம் தருகிறவர் அவர் தான். நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா, நான் இப்போ ஆந்திராவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். பிரசங்கிலிருந்து தான் பேச போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அனுகிரகம் தரக்கூடியவர் ஆண்டவர் தான். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமா, எல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும், நம்ம குடும்பம் அனுபவிக்கணும். ஆமா, வீட்டை கட்டி எவனோ ஒருத்தனுக்கு வாடகை விட்டுட்டு நம்ம வந்து இங்க திரிஞ்சிட்டு இருக்க கூடாது. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம கட்டின வீட்டுல நம்ம குடி இருக்க முடியல, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சாப்பிட முடியல, எவனோ ஒருத்தனுக்கு வட்டி கட்டிக்கிறோம், எவனோ ஒருத்தனுக்கு கொடுத்திருக்கிறோம். இல்ல, இந்த வருஷத்துல நம்முடையதை நாம் அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். இப்ப யாக்கோப்பால ஒன்றும் பண்ண முடியல, பயங்கரமா ஜபம் பண்றான். ஜபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் முதல் டைம் கேட்கிறார், எப்பா உன் பேர் என்னன்னு கேட்கிறார். எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? அவ்வளோ பேசின ஆண்டவர், அவ்வளோ கூட இருந்த ஆண்டவர், அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ ஆசீர்வதிச்ச ஆண்டவர், அவருக்கு பேர் தெரியாதா? தெரியும். எல்லாம் கவனிங்க. சில நேரத்தில் நாமளா நம்ம வாயால் நாம் யாருன்னு சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆமே, அப்போ தான் டைம் தான் வாயை திறந்து சொல்கிறான், நான் தான் யாக்கோப்பு ஆண்டவரே, எத்தன் ஏமாத்துறவன், திருடுறவன், அப்பனை ஏமாத்தினேன், அம்மாவை ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன், நான் தான் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், போ, இனிமேல் நீ யாரு கிடையாது, யாக்கோப்பு கிடையாது, இஸ்ரவேலா மாற்ற போகிறேன். பாருங்க, ஆண்டவர் தொட நரம்பு சந்தை எழுத்துட்டார். நைட்டெல்லாம் பயங்கரமா ஜபம் பண்ணி உலகமே ஜபத்திற்கு எடுத்துக்காட்டா பண்ற யாக்கோப்புடைய ஜபந்தான் நல்லவனை நொண்டியா மாத்திடுச்சு. புரியல? இப்ப நொண்டியா இருக்கிறவன் நல்லா ஆயிட்டா பரவாயில்ல. ஐயோ சொல்லுங்கப்பா,
நான் பைபிள் இல்லாதது பேசுற மாதிரி என்னைய பாக்குறீங்க. நல்லவன் சரி, நொண்டியா இருக்கிறவன் நல்லவனா மாறிட்டா பரவாயில்ல, நல்லவனா இருந்தவன் நொண்டியா மாறிட்டான் பார். எனக்கே ரொம்ப நாள் புரியல, இப்பதான் கொஞ்ச நாளா புரிஞ்சுது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே மொத்த பேரையும் பின்னாடி தள்ளிட்டு இப்ப யாக்கோப்பு முன்னாடி போறான். ஜெபம் பண்ணாத வரைக்கும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கோழை தான். என்ன சத்தமே காணோம். இந்த ஒய்ஃப் ஜபத்தை நம்பி வாழ்றது சோத்திரமாண்டவரே. பாஸ்டர் கிட்ட எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறது, ஏய் சோத்திரம் அல்லேலூயா. புருஷன் ஜபத்தை நம்பி வாழ்றது, பாஸ்டர் ஜபத்தை நம்பி வாழ்றது, உபவாச ஜபத்துக்கு போய் தலை காட்டிட்டா கர்த்தர் மொத்த ஜபத்துக்கு எனக்கு தந்துருவாருங்கிறது. இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் இதோடு குடி நோண்டி புதைக்கப்படுவதாக. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இந்த வருஷத்துல நம்ம ஜபம் சொல்லு, ஏன் ஜபம்? சத்தமா சொல்லுங்க, ஏன் ஜபம்? ஏன் ஜபம்? ஏன் குடும்பத்தை கட்டி எழுப்பணும், ஏன் சபையை கட்டி எழுப்பணும், ஏன் சபையில் ஆத்துமாக்களை தரணும், ஏன் சபையில ஒரு பெரிய எழுப்புதலை தரணும். ஏன் ஜபம்? ஆமென். ஊர்ல இருக்கிறவங்க ஜபத்துல நம்ப கூடாது. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா. இவன் ஜபம் பண்ணிட்டு நொண்டியா மாறிட்டான். ஆண்டவர் எல்லாத்தையும் பின்னாடி எத்தனை பயந்தன மொத்த பேர் பின்னாடி தள்ளிட்டு நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். இப்ப தூரத்துல இருந்து இவன் ஏசா வந்திருக்கிறான், 400 பேரோட வரான், பட்டயத்தோடு தடியோடு வரான் கொல்றதுக்காக. இவன் இங்கிருந்து இப்படி நொண்டி நொண்டி நடந்து போயிருப்பான். ஏசா பார்த்திருப்பான், டேய் அது யாக்கோப்பா அது நிற்பான் பக்கத்துல. டேய் யாரா அது? உங்க தம்பி தான் சார். டேய் நல்லா சொல்றா, உங்க தம்பி தான். அப்படியே பார்த்த உடனே அந்த வெறித்தனமா வந்தால கொல்லணும்னு. நீங்க என்ன வெறித்தனமா பாக்குறீங்க? வெறித்தனமா வந்தால கொல்லணும்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி, ஐயோ தம்பி பாவம் போலகுது, என்னாச்சோ, போன இடத்துல எப்படி மாறினானோ, அப்படியே பயந்து வந்து கட்டி பிடிச்சின்னு ஓன்னு அழுகுறான். அந்த நரம்பு பாரு எப்படி மாத்திடுச்சு. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நான் ஜெபம் பண்ணி கீழே விழுந்தாலும் எனக்கு அது ஒரு மேன்மை தாங்கிறேன். நான் ஜெபம் பண்ணி உயர்ந்தாலும் அது எனக்கு ஒரு மேன்மை தாங்கிறேன். ஆமே, 2 பேரும் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுது, ஐயோயோ தம்பி நொண்டி ஆயிட்டானே பாவம், இவனை போய் வெட்டணுன்னு வந்துட்டேனே, இவனை போய் கொலை பண்ண வந்துட்டேன். அவன் மனசாட்சியோ குத்தி ஆரம்பிச்சு பேசி அழுதெல்லாம் முடிச்சுட்டு விலகிட்டு அப்புறம் கேட்குறான், டே இதெல்லாம் யாருது? உமது அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவுகள் அப்படிங்கிறான். 4 ஒய்ஃப், இத்தனை பிள்ளைங்களை வச்சுட்டு அப்புறமா ஏசா கேட்குறான், பரவாயில்லையே நான் நொண்டின்னு நினச்சேன், இதெல்லாம் சரி வா நானும் கூட இருக்கிறேன். சூப்பராக சொன்னாம்ப. ஆடெல்லாம் குட்டி போட்டிருக்குது, சில ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது. ஆடு கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துறது என் வேலை, அதனால நீ போ, உன் பின்னாடியே நான் வாரேன். அவனுக்கு கொஞ்சம் கிஃப்டை கொடுக்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு வேணாடா, எனக்கு எல்லாம் இருக்குங்கிறான். பரவாயில்ல நீ எடுத்துக்க. அன்றைக்கி ஏமாற்றி வாங்கினான்ல, வட்டி முதலமா தந்துட்டான் பாரு. புரியல? அன்னைக்கு எழுதி வாங்கினான்ல, தெய்வத்தை சந்திச்சுட்டான் பார்த்தீங்களா, வட்டி முதலமா தந்துட்டாயா. அவன் இவன் ஏசா சொல்றான், எனக்கு எல்லாம் இருக்குங்கிறான். பரவாயில்ல எடுத்துக்க, உன் மனசார என்னை சபிக்காத, அன்னைக்கு தப்பு நடந்துருச்சு எடுத்துக்க. எவ்வளோ அனுப்புனான் அதை படிச்சு பாருங்களேன். அவ்வளோத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு இவன் பொறுமையா போக ஆரம்பிச்சான். ஒருவேளை இந்த வருஷம் யார் யாரெல்லாம் கசந்துட்டுமோ அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய உங்க கரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பரிவாரங்கள் உண்டாகும். ஆமென். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். யாக்கோப்பினுடைய ஆசீர்வாதம் பெருகிச்சான். பார்வோனுக்கு முன்னாடி யாக்கோப்பை கொண்டு போய் நிறுத்துறான். பார்வோன் யாக்கோப்பை பார்த்து கேட்குறான், ஐயா உங்க ஆயுசு நாட்கள் எப்படி, உங்க சாட்சியை சொல்லுங்க அப்படிங்கிறான். இவன் சொல்றான், என் வாழ்க்கை சஞ்சலமும் வேதனையும் நிறைஞ்சதுங்கிறான். ஆனா இப்ப எல்லாம் கவனி, இப்ப என்கிட்ட வந்து பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, எங்க நல்லா இருக்கிறேன், வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படின்னா என்கிட்ட ஜெபம் பண்ணிப்பீங்க. வந்ததே ஜெபம் பண்ணத்தான். நான் இப்படி சொன்ன பண்ணுவீங்க? ஐயோ சொல்லுங்கப்பா, பண்ண மாட்டீங்க. ஆனா பார்வோன்னு பாரு, யாக்கோப்பு சொல்றான், என் வாழ்க்கை சஞ்சலமும் வேதனை, பரவாயில்ல நீ கையெடுத்து என் தலைமையில வைங்கிறான். அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெய்வத்தை சந்திச்சவனுக்கும் தெய்வத்தை சந்திக்காதவனுக்கு வித்தியாசம். அவன் ஒரு பெரிய தேசத்தினுடைய அதிபதி. அன்னைக்கு ஒரு பெரிய வல்லரசு நாடு எகிப்து. அன்னைக்கு எகிப்துல மட்டும்தான் விதை தானியம் உண்டு, எகிப்துல மட்டும்தான் செழிப்பு, எகிப்துல மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட செழிப்பின் ராஜா யாக்கோப்பை பார்த்து சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதியோ. ஐயா தெய்வத்தை சந்திச்சிட்டா எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவா.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் நம்ம சபையில் அப்பேற்பட்ட ஆத்துமாக்கள் வரணும். சபையை கர்த்தர் கட்டி எழுப்பணும். மாசம் மாசம் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். பரிவாரங்கள் உண்டாகணும். எல்லைகள் பெரிதா மாறணும். அன்னைக்கு சொன்னார், நீ போற எல்லா இடத்துலயும் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிச்சு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நீ இத்தனை நாள் படுத்திருந்த பத்தி அனாதை மாதிரி அது எல்லாம் உனக்கே தருவேன். உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல அனாதமா நான் 4 பாயிண்ட் பேசுறேன்னு வந்தேன். இதோடு முடிச்சிடுறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமென். இழந்து போனதை கர்த்தர் தர பண்ணுவார். அல்லேலூயா. எந்த இடத்துல யார் நமக்கு விரோதமாக இருந்தார்களோ அவர்களுக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய கை இந்த வருஷத்துல ஓங்கி இருக்கும். நம்முடைய கை கொடுக்கக்கூடிய கரமாய் கர்த்தர் மாற்றுவார். சுதந்திரிக்கக்கூடிய கரமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்மை அழிக்க எத்தனை பேர் எவ்வளவு திட்டம் போட்டாலும் அத்தனை பேருக்கு மத்தியில் சேனையின் அதிபதியாய் கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணி காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா. அடுத்தது தாவீது சாலமோனை பார்த்து சொல்றான், சர்ச்சை கட்டுவதற்கு எல்லா பொண்ணு வெள்ளி தங்கம் மொத்தத்தை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ப்ளூ பிரிண்ட், சர்ச்சை கட்டக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், நீ தேவாலயத்தை பலம் கொண்டு திடமானதா இருந்த தேவாலயத்தை கட்டு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம எல்லாம் சாலமோன் அப்படியே ஈஸியாக எடுத்துறோம். ஆக்சுவலாக சாலமோன் ரொம்ப ஈஸியே கிடையாது. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். எல்லாம் கவனி. இந்த சீனியாரிட்டி இருக்குல்ல, ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமாம், சாலமோன் நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். எல்லாம் வயசு பையன், ஒரு 19-20 வயசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசு பையன். சாலமோன் சிங்காசனத்தில் உட்காரும் போது சாலமோனை சூழ்ந்து இருந்தவெல்லாம் தாவீது கூட இருந்தவன். ஆசாபு பெரிய வர்ஷிப் லீடர். அவன் ஆராதிக்க ஆரம்பித்தாலே தேவ மகிமை இறங்க ஆரம்பிக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி நேர்த்தியாய் வாசிக்கக்கூடியவர் தான். யுத்தத்தில் ஜெயம் பெறக்கூடிய பெரிய ஜம்பாவான்கள் இருந்தான். ஒரே ஒரு மயிரிழை கூட தப்பாமல் ஈட்டி எறியக்கூடிய பெஞ்சமின் வம்சத்தார் இருந்தான். சிங்க கெபில போய் சிங்கத்தை தட்டி எழுப்பி கிழிச்சு போட்டவன் கூட இருக்கிறான். ஒரு பைத்தம்பருப்பு நிலத்தில் நின்று 300 பேரை கொண்டு போட்டுட்டு பைத்தம்பருப்பு நிலத்தை காப்பாற்றணும் இருக்கிறான். கலைமானை விட வேகமாக ஓடுறவன் இருக்கிறான். அத்தனை பெரிய பெரிய ஜம்பாவான்கள் இருக்கிறான். அந்த யுத்த வீரர்களை பற்றி தாவீது எழுதுறான். தாவீது எருசலேமில் இருக்கிற தண்ணிக்காக ஏங்கின போது 3 பேர் போய் தான் உயிரை பணைய வச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறான். தாவீது மற்ற பேரை சொல்லும்போது சொல்றான், அந்த முந்தின 3 பேருக்கு இவன் சமம் கிடையாதுங்கிறான். அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறான். அத்தனை ஜம்பாவான்கள் முன்னாடி இருந்து பாருங்க, நல்ல ஆலோசனைக்காரர் இருக்கிறான். தேவ வாக்கை போல தெளிவாய் ஆலோசனை கொடுக்கக்கூடியவன். அத்தனை பேருக்கு மத்தியில் இவன் ஆப்டர் ஹவுஸ் உட்கார்ந்தா எவன் ஏத்துப்பான்? ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்க மாட்டாயா? அத்தனை சீனியாரிட்டியா? ஏத்துக்க மாட்டான். தாவீது கூட இருந்தவன் ஜம்பாவான், வீரப்பனை விட பெரிய ஆளு, காட்டிலேயே சுத்திட்டு வந்தவன். ஏன் இந்த மரம் அசைதுன்னு ஈஸியாக கண்டுபிடிப்பான். வீரப்ப என்ன தாவீது மாதிரி அப்பேற்பட்ட ஆளே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை பேருக்கு மத்தியில் பாருங்க, சாலமோன் கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தாவீது மறிச்சு போயிட்டான். அப்பா ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டான். ஜனங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியல. அப்பதான் தாவீதே சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லுவான், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எடுத்து வாசித்தா நல்லா இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். 1 நாளாகுமோ? சரி, அது வேண்டாம். 1 நாளாகுமோ வேண்டாம், இருங்க வர. இது வாசிங்க. 1 நாளாகுமோ 28, 19, 20 வாசிங்க. 1 நாளாகுமோ 28, 19, 20. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பாருங்க, இவ்வளவும் சொல்லி முடிச்சிட்டு கொடுத்துட்டான். என்ன பண்றது? சாலமோன் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க நைட்ல? அல்லேலூயா. ஏதாவது ஒன்று செஞ்சாவன்னு சொல்லியிருப்பான். தம்பி நீங்க தாவீது மாதிரிலாம் சரியில்லைன்னு இருப்பான். நான் பேசுறது புரியுதா?
சொல்லாத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது, எனக்கு கோபமாக வரும். ஆமாம், வந்து எடுத்த உடனே அப்படி இந்த நோஸ் கட் பண்ணுற மாதிரியே பேச்சிருப்பான். தம்பி உங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை தம்பி, அவர் இப்படி கிடையாது தம்பின்னு இருப்பான். எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எடுத்த உடனே நோஸ் கட் பண்ணுற வேலை தான். எடுத்த உடனே தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியார் தம்பின்னு. ராஜாவே மதிக்கலையே. சாலமோன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான். நைட்டில் வந்து படுத்துட்டான், ஆண்டவர் வரார். இவன் கேட்குறான், ஆண்டவர் கேட்க உனக்கு என்னையா வேணும்? அப்போ தான் சொல்கிறான், இவ்வளோ பெரிய பொறுப்பை என் தலைமையில் வச்சுட்டீங்க, என்னை எவனும் மதிக்க மாட்டான் ஆண்டவர், என்னை முட்டாளாவே பார்க்குறான், என் பொறப்பும் சரியில்லையா, நான் வந்த விதமும் வேறு மாதிரியா, அதனால் என்னை குற்றப்படுத்தியே எல்லாம் பேசுகிறான் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாயா, நீ வச்சிருக்கிற ஸ்தானத்துக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாயா. ஆண்டவரே அசந்து போய் அவனுக்கு வேண்டிய ஞானத்தையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அவனை மாதிரி நியாயாதிபதி ஒருத்தனை இல்லையா, அவனை மாதிரி தேவாலயத்தை கட்டி எழுப்பின ஒருத்தனை இல்லை, அவனை மாதிரி நீதிமொழிகளை எழுதினவன் ஒருத்தனும் கிடையாது, அவனை மாதிரி பாருங்க மனிதர்களை ஆராய்ந்து அறிந்தவன் ஒருத்தனும் கிடையாது. சங்கீதங்களை நல்லா படித்தா ஆண்டவர் யாருன்னு தெரியும், நீதிமொழிகளை நல்லா படித்தா மனுஷன் யாருன்றது தெரியும். எல்லாம் கவனி, சங்கீதங்களை நல்லா படித்தா ஆண்டவர் யாருன்றதை புரிஞ்சுக்கலாம், நீதிமொழிகளை நல்லா படித்தா மனுஷன் யாருன்றதை புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு விவரமாக புரிஞ்சிருப்பான் பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எல்லாம் மாறி சர்ச்சை கட்டி முடிச்சுட்டு தேவாலயத்துக்கு முன்னாடி முழங்கால் படிடுறான். அப்பதான் இவனை பார்த்து சொன்னான் பார், உங்க அப்பா மாதிரி நீ இல்லப்பா. அத்தனை பேர் அடங்கிட்டாயா. தேவ மகிமை இறங்க, ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் அதனுடைய நடைமண்டபம் எல்லாத்தையும் பார்க்க அரண்டு போயிட்டான். இந்த நல்ல நாளில தெய்வம் நமக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துருப்பாரு பார்த்தியா. இந்த மூத்ததெல்லாம் விளங்காதவன் அவனும் விளங்க மாட்டான், நம்மளும் விளங்க விட மாட்டான். இந்த கம்பெனிகள் கூட பார்த்துருக்கல, மேனேஜரா மாறிட்டு படுற பாடு இருக்க. சோத்திரமாண்டவரே அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்மளுக்கு அந்த பொசிஷன் வந்துட்டாலே இந்த முன்னாடி இருக்கிறவன் இந்த விளங்காத சில கேஸ் இருக்கு, நம்மளை வாழவே விட மாட்டான். நான் என்ன சொல்றேன், அவன்லாம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். அத்தனை பேருக்கு மத்தியில சாலமோனை மாத்திட்டு மொத்த பேரை அடங்கிட்டான் பாரியா. அன்னைக்கு சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, வெள்ளம் கொண்டு எடுத்து காரியத்தை நடப்பி. ஒருவேளை ஒரு நல்ல வேலையில போய் கர்த்தர் வச்சிருக்கிறாரா, 1008 சீனியர் இருக்கட்டும், எல்லாரையும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம எந்த இடத்துல ஊழியம் செய்யறோம் அதே இடத்துல கர்த்தர் நம்ம கூட வருவார். எத்தனை பேர் நம்மளை பார்த்து எத்தனை விதமா பேசினாலும் தேவ ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். ஆண்டவர் தருவா, ஞானத்தினால நிரப்புவா. சாலமோனை போல ஒருத்தனை இல்லையே. வசனம் சொல்லுது, அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் இல்லை, அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இல்லை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுப்போம், ஆண்டவர் நம்மோடு பேசிட்டான், நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டான், அதை செய்து முடிப்பதில் அவர் பாத்திரம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் தேவ ராஜ்யத்தை நம்மை கொண்டு கட்டி எழுப்புவார். சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். முதல் நான் சொன்னேன், சுதந்திரிக்க பண்ணுவார். இரண்டாவது, தேவ ராஜ்யத்தை சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். டிசம்பர் மாசம் வரும்போது மகிமை வெளிப்படும் பாரு, காரியத்தை கர்த்தர் மாற்றுவார் பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். அடுத்தது பாருங்க, யோசுவாவை பார்த்து சொல்றார், பலன் கொண்டு திடமானதாயிரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே பாருங்க சீனாய் மலையிலேயே இருந்தான், மகிமையிலேயே இருந்தான். யோசுவா பாருங்க ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசப்படியிலே இருந்தான். 40 நாள்ல உபவாச ஜபத்துக்கெல்லாம் யோசுவா போனது கிடையாது. ஆனால் நம்ம நினைப்போம் யோசுவா உபவாச ஜபம் பண்ணலன்னு. ஆக்சுவலாக யோசுவாவும் உபவாசம் இருந்தார். மோசே மலை மேலே போகும்போது இவன் மலையடி வாரத்தில் இருந்தான். இவனுக்கு யார் சோறு கொடுத்தா? ஆமாம். இப்போ நான் இதை தான் சொல்ல வரேன். 4 பேர் பண்ணுற ஜபம் ஊருக்கே பிரபல்யமாக தெரியும். ஆனால் நீ பண்ணுற ஜபம் அந்தரங்கமாக இருக்கும், இருட்டறையாக இருக்கும். உன் அழுகை யாருக்குமே தெரியாது நினைக்கலாம். இல்லை தேவ பிள்ளையே, உன்னை தூக்கி கொண்டு வந்து மோசேக்கு சமமாக கர்த்தர் மாற்றுவார் பாரு. பெரியவர்களுக்கு ஒத்த ஞானத்தினால, அபிஷேகத்தினால, கிருபையினால கர்த்தர் நிரப்பி கனப்படுத்துவார் பாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், போ, நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை நீ தான் அந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போற, நீ தான் சுதந்திரிக்க போற. போனானே, சூரியன் சந்திரன் நின்னது, யோர்தான் நதி பிளக்கப்பட ஆரம்பித்தது. டென்ஷன்ல பார்த்து சூரியனை பார்த்து சொல்றான், ஹே சூரியனே, நீ ஆயிலோன் மேல, சந்திரனே நீ கிபியோன் மேல நில்லுங்கிறான். நின்றுச்சு பாரு. நம்ம உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணாலும் நிக்க மாட்டோம். ஐயோ சோத்திரம் சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அப்படியே நின்றுச்சு பாரு, நின்றுச்சு பாரு.
தேசத்தை அத்தனையும் சுதந்திரிச்சான் பாரு. 9 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தான் பாரு. தேவ வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேறிச்சு பாரு. நீயும் கட்டப்படுவ, உன் நிமித்தமாக அநேகரும் கட்டவிப்பாக்கப்படுவார்கள். கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயரில் இப்படி எழுதுறா, ஆமா, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதில் நம்ம சாட்சியாய் நிற்கணும். வாங்குவதற்காக மட்டும் கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார், நமக்காக மரிப்பதற்கும் அவர் நம்ம கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். இந்த 4 இடத்துல இந்த வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1, சுதந்திரிப்பதற்காக ஆமென் கூட வருவார். 2வது, தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக கூட வருவார். 3வது, சுதந்திரித்து அநேகரை சுதந்திரிக்க செய்வதற்காக கூட வருவார். ஆமா, 4வது, தேவனுக்கு கடைசி வரைக்கும் சாட்சியாய் நிற்க கர்த்தர் கூட வருவார். பணாசியோ, கள்ள போதகமோ, கள்ள தீர்க்க தரிசனமோ, கள்ள உபதேசமோ, கள்ள காரியமோ, கள்ள செய்கமோ ஒன்று நம்மை தொடாதபடி கர்த்தரே நம்ம கூட இருந்து காரியத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை யாக்கோப்பை போல எங்கேயோ ஒரு இடத்துல தனியா அனாதை போல அழுதுட்டு இருக்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார் பாரு. எத்தனை வாசல் அடைந்தாலும் கர்த்தர் உனக்காக திறந்த வாசல் வச்சிருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் ஒரு காலமும் அதை பூட்ட மாட்டான். கர்த்தரே உனக்காக எனக்காக திறந்திருக்கிறார். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஒருவேளை யாக்கோப்பை போல இருள் சூழ்ந்த இடத்துல அனாதையாய், திக்கற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், நேசிக்க ஆள் இல்லாம, உதவி செய்ய ஆள் இல்லாம, ஏதோ விரக்தியா, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்ட்டு தனியா நின்றுட்டு இருக்கலாம். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உனக்கு பரிவாரங்களை உண்டு பண்ண போறேன், உன் நிலைமைகள் எல்லாவற்றையும் நான் மாற்ற போறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியே கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நானும் அந்த மாதிரி தான் வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேற்றுங்கப்பா. நானும் சுதந்திரிக்கட்டேன்ப்பா. என் உழைப்பெல்லாம் ஒருத்தன் வாங்கிட்டான், யார் யாருக்கோ பாடுபட்டேன், இன்னைக்கு நானா அதை போல வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். 2 பரிவாரங்களுக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். செல்வமும் பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தியும் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவார். உன் குடும்பத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உன் தலையை நிமிர பண்ணுவார். இவைகள் எல்லாம் ஒரு அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவுகள் என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தரே மகிமையினால கனத்தினால முடிசூட்ட போகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுறவங்க வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி அப்படி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா?